பெரிய மெக்கானிக் நீங்க கண்ணா பின்னான்னு காரை ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தா சின்ன மெக்கானிக்கா இருந்தா நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விழ வேண்டியதானே. ஐயோ ஐயோ. ஆமா உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா எனக்கு அங்கங்க சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன கார்ல போலாம்னு சொன்னேன். ஓசியா வண்டியை கேட்ட உருப்படாத வண்டியை கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான். அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிருச்சு. ஐயோ பாரு, எவனோ கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் எதமா இருக்க விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு, வாப்பா உள்ள. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? தலைவர் அடிபட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அது கொண்டு அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏண்டா மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா? அதுல என்ன, ஷெட்ல இருக்கிற காரு, டயரு, டியூப், பேனர் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா விட்டு விட்டு திங்கிறீங்களா? அந்த விக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம். கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைக்கு ஆயிக்கலடா. அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, அப்படி இப்படி போய் சொல்ல வேண்டியதானடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அப்பா போய் செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அக்கா செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். இனிமே உங்க குடும்பத்துல யாரு இருக்காங்க செத்து போயிட்டாங்க போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கடா. ஐயோ அத்தா. உங்க எல்லாருக்கும் அண்ணிடா. காலைல விழுந்து விபூதி வாங்கிக்கங்கடா. போதும் போதும், பொம்பளை நம்மளவன் உருப்பட்டதே கிடையாது. உனக்கு சரித்திரம் தெரியுமா? பாத்தியா சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்டை நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாவது வேலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்டை வித்துட்டு என்னென்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன்டா எரா கம்பெனிய. எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். செட்டை வேணா நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய்டா. என்ன பெரிய 2000 ரூபாய்? இந்தாங்க. பாத்தியா மத்தவெல்லாம் மடையன், இவன் மட்டும் ஒரு செட்டப்பாவே வந்திருக்கான் பாரு. என்னங்கடா நீங்க என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்னங்கடா அண்ணா, நாங்க மெக்கானிக் செட்டுக்கே போறோம். பாத்தியா நீ எப்படா? அண்ணே என்னடா ராஜ பரம்பரை உங்களோட எல்லாம் வேலை பார்த்துட்டு போய் இவங்கிட்ட வேலை பாருங்க. இவன்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. அண்ணே நான் கவரிமான் பரம்பரை சேர்ந்தவன். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். மயிர் நீப்பின்? ஏன்டா அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காதே. உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சே, எப்படிடா தங்கிட்ட? அண்ணே அது மானுக்கண்ணே, நான் இங்கதான் தங்குவேன். சரி விடு, போங்கடா. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து செட்டை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்றேன் சைடு செவரு எடுத்துறாதீங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. என்ன மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. அது ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே வந்ததுல இருந்து இப்படியேதான் இருக்கியா? உட்காந்துக்கிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்லண்ணே, எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அத்தாட்சி வேணும்ண்ணே. அதுக்கு என்னடா செய்யுது? கயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ தாலி கயத்தண்ணே. அத சொல்றியா? கட்டிடுறேன்.